சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய செய்தித்தாளில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த முக்கிய செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். மேகதாட்டு அணைத்திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம். காலங்காலமா தான் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அவன் உறுதியா நாங்க கட்டுவோம், உன்னால முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு கர்நாடக துணை முதல்வர் KT சிவகுமார் என்கின்ற கேடி சவால் விட்டிருக்கார். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை நமது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கின்றார். அங்க போய் என்ன பேச போறாருன்னு தெரியல. தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு நிதி பற்றாக்குறையா இருக்குது, நிதியை கொடுங்க. இந்த மாதிரி அண்டை மாநிலம் கர்நாடக அரசு மேகதாட்டுல அணையை கட்டியே தீர்வோம்னு சவால் விடுறாங்க. இதை பத்தியெல்லாம் நீங்க தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசுவாரா, இல்லை என்ன செய்ய போறாருன்னு நாளைய செய்தித்தாளில் பார்த்தாதான் நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் திடீர் தாக்குதல், முக்கிய ஏவுகணை தளங்கள் அழிப்பு. இவங்க அடங்க மாட்டாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த உலகத்தை அழிக்காம விட மாட்டான். லெபனான்லையும் காசாவிலையும் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். இப்ப இந்த பகுதியில ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்க எங்கள்கிட்ட கொடுத்தாதான் நாங்க போற நிறுத்துவோம், இல்லாட்டினா உங்களை அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஈரானின் உச்ச தலைவர் மெர்ஜபா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. உன்னால முடிஞ்சதாடா, நீ பாத்துக்கடா, மோதி பாத்துக்கோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில நம்ம தான் கஷ்டப்படணும். அப்பாவி மக்கள் தான் இந்த போர்ல சிரமப்படுறாங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. மேலும் ஒரு அதிமுக MLA ராஜினிமா தாவேக்காவில் சேர்ந்த அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா. எவ்வளவு அநியாயம் பாருங்க. மக்களை எவ்வளவு கிள்ளி கீரையா நினைக்கிறாங்க பாருங்க. தேர்தல் ஆணையம் மக்களுடைய வரிப்பணத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தல் நடத்துது. நீ ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இப்ப குதிரை பேரம் நடத்தி இன்னொரு கட்சிக்கு காசை வாங்கிக்கிட்டு ஓட போறியே. அப்ப அந்த இடம் காலி ஆகுது. அதுக்கான பணத்தை யாரு செலவு செய்யறது? என்ன பண்ணணும்னா, இனிமே தேர்தல்ல 2 இடங்கள்ல போட்டியிடுறத நிப்பாட்டணும்னு சட்டம் கொண்டு வரணும். அதே போல 2 இடங்கள்ல நின்று ஒரு இடத்துல வாபஸ் வாங்கும் பொழுது அந்த மொத்த செலவையும் யாரு ராஜினாமா பண்றாங்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் தலையில கட்டணும். இப்படியெல்லாம் ஒரு சட்ட நடைமுறை கொண்டு வரணும். இல்லாட்டினா இவன் இஷ்டத்துக்கு காசை வாங்கி கொண்டு இன்னொரு கட்சிக்கு போவான், ஆதரவு தெரிவிப்பான். இதெல்லாம் மக்களை முட்டாளாக்குகின்ற செயல். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அதெல்லாம் அதை அனுமதிக்கவே கூடாது. இந்த சபாநாயகர் ACT பிரபாகரன் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கணும். இதுல நேர்மையா நடந்து கொண்டால் நல்லது. ஆனா அவர் நேர்மையா நடக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. அடுத்த செய்தியை பார்ப்போம். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் ஆராய உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லி பிரபாகர் நவ்லேக்கர் தெரிவிக்கிறார். அதாவது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழுவை நியமிச்சு இதை ஆராயணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னன்னா, இப்ப வங்கதேசத்துல இருந்து பல நாட்டில இருந்து சட்டவிரோதமா இந்தியாவில் குடியேறதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்துல தமிழ்நாட்டுல தொகையா வட இந்தியாக்கான குஞ்சிக்கிட்டே இருக்கிறானே, அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும். இப்படி 1.5 கோடி பேருக்கு மேல வட இந்தியா குமிஞ்சிட்டாங்க. இங்க இருக்கின்ற அடிப்படை வேலை வாய்ப்புகள் அனைத்தும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. வட இந்தியாவிலிருந்து வந்த சாதாரணமா இல்லைங்க, அங்கேக்கு அங்க தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை நடத்தி அடிச்சு கொள்றான். நேற்று கூட ஒரு திருப்பூர் பகுதியில ஒரு ஆட்டோ டிரைவரை கழுத்தை அறுத்து போட்டிருக்கிறாங்க. இப்ப ஆபத்தான நிலையில அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் பல்வேறு இடங்கள்ல வட இந்திய தொழிலாளர்கள் இங்க பிழைக்க வந்தவங்க பூரா தமிழர்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த நிலை இப்படியே போய் கொண்டிருந்தால் தமிழ்நாடு தனக்கான நாடாக இருக்கின்றது, சொந்த நாட்டில் அகதியாக மாறுகின்ற நிலைதான் ஏற்படும் என்கின்ற அச்சம் நிலவி கொண்டிருக்கின்றது. அப்படிதான் எல்லோருடைய கவலையாகவும் இருக்கின்றது. முக்கிய கனிமங்களின் சீரான விநியோகம், இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம், சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க வியூகம். அதாவது தென்னாசிய பரப்பில் அமெரிக்காவுடைய அடியாளாக இந்தியாவை வச்சுக்கணும். அதுக்குத்தான் இந்த குவாட் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு, பசிபிக் இந்தோ கூட்டமைப்பு அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இவங்க புதிய ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது முக்கிய கனிமங்கள் அப்படிங்கிறத 2 மாதத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல, ரேர் மெட்டல், அதை நோக்கித்தான் பூரா பேரும் வர்றான்.
உலகத்தில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் பூரா இந்தியாவை குறிவைத்து, குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து ஏன் உள்ள வர்றான்னா, இங்கேதான் இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு தேவையான பல லட்சம் கோடி மதிப்பான கனிம வளங்கள் பூமிக்குள்ள இருக்குது. இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் வித்து காசு பார்க்கணும். அதுக்காகத்தான் அந்த திட்டம், இந்த திட்டம், இந்த ஒப்பந்தம் நம்ம எல்லாம் போடுறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில வந்துதான் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி பாருங்க, பெட்ரோல் விலையை 5 தடவை 6 தடவை இந்த மாதத்துல ஏத்திட்டாங்க. கட்டுப்படுத்த இனிமேதான் நடவடிக்கை எடுக்க போறாங்களா? எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? நீங்க தான் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கின்ற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு தானே நீங்க அவங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கிறீங்க. அதனால நீங்க எங்களை தான் கட்டுப்படுத்துவீங்களே தவிர அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டீங்க, விலை உயர்வை கட்டுப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு எங்களால புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மாதிரியான சூழ்நிலையில மாணவர்கள் பள்ளிக்கு இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டி வந்தால் பறிமுதல், கல்வித்துறை எச்சரிக்கை. நல்ல விஷயம்தான். ஏன்னா எங்க பார்த்தாலும் விபத்து, வாகன பெருக்கம் ஆயிடுச்சு. உலகத்துல தயாரிக்கின்ற எல்லா வாகனத்தையும் இங்கதான் தமிழ்நாடு இறக்குமதி பண்றாங்க. பெற்றோர்களும் தன் பிள்ளைக்கு மேல பாசத்தை ஆசைப்பட்டு வாகனங்களை இருசக்கர வாகனங்களை அதிவேகன வாகனங்களை கொடுக்குறாங்க. அதுல போய் மோதிக்கிட்டு பல பேர் மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா எல்லாரும் மிதிவண்டிக்கு மாறணும், சைக்கிளுக்கு மாறணும். வளர்ந்த நாடுகள்ல மிதிவண்டி தாங்க ஓட்டிட்டு தெரியுறாங்க. நம்ம தாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி தான், வரவேற்கணும். விஜய் முதல்வர் ஆனதில் எனக்கு பொறாமை. யார் சொல்லியிருக்கிறார்? ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பொறாமை எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, நான் 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், பல்வேறு போராட்டங்கள் நடத்துறேன். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. ஒரு பெரிய பெரிய கட் அவுட் வச்சுட்டாலே எளிதா முதல்வர் ஆகிடாம போயிருக்கு அப்படின்னு நேற்று ஒரு மீட்டிங்ல பேசி சிரிச்ச காணொலி சமூக வலைதளங்கள்ல வந்தது. அதைத்தான் இதுல செய்தியா போட்டிருக்கிறாங்க. எனக்கு இந்த சமயத்துல அண்ணன் சீமானுடைய ஞாபகம் தான் வருது. 16 ஆண்டுகளாக கத்தோன்னு கத்தி எல்லா கொள்கையையும் சொல்லி போராடாத போராட்டங்கள்ல, போகாத களங்கள் இல்ல, மக்களுக்காக 16 ஆண்டுகள் அவ்வளவு உழைப்பை செலுத்தி போராடி இருக்கின்றாரு. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? எல்லா பயிர்க்கடனையும் நான் நீக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப 50%ங்கிறாரு, 5 ஏக்கருங்கிறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, இப்படி எங்களை ஏமாத்தலாமான்னு கொந்தளிச்சு போய் விவசாயி சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வருக்கு மீண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, முழுசையா தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நேத்து குன்னத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. யாருக்குன்னா திமுகவுக்கும் விசிகாவுக்கும். என்னடான்னா, இவங்க திமுக கூட்டணியில முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அண்ணன் திருமாவளவன். திமுக தான் நான் தான் திமுக அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அமைச்சரவையின் பங்கேற்றவனையும் அண்ணன் ராஜா அவர்கள் உணர்ச்சி அப்படிங்கிற பேர்ல விசிகாவை கிண்டல் பண்ண அது இன்னைக்கு கலவரத்துல உச்சமாயிருக்கின்றது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது போல இப்ப விஜய்க்கு தான் கொண்டாட்டம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில குதிரை பேர அரசியலை காங்கிரஸில் யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறு அப்படின்னு ஜோதிமணி எம்பி கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஆமையா, தாவேக்காவை ஆதரிக்கிறங்கிறதுக்காக குதிரை பேரத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதியா, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இது அறத்திற்கு எதிரானது அப்படின்னு அந்த அம்மா பொங்கி இருக்காங்க. செங்கல் சூளைகளில் பணம் கேட்டு மிரட்டல், தமிழக வெற்றி கழக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்க. ஆமாங்க, வேலூர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய செங்கல் சூளை அதிபர்கிட்ட போய் எனக்கு லஞ்சம் குடுறா, கட்டிங் குடுறா அப்படின்னு ஒரு மிரட்ட அந்த விஜயகுமார்ங்கிற நிர்வாகிய தற்காலிகமா நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயி தற்கொலை விவகாரம், காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேர் இடைநீக்கம். இப்படி நீக்க ஆரம்பிச்சோம்னாக்க தமிழ்நாட்டுல பல காவல் நிலையங்கள்ல உள்ள அதிகாரிகள் பூரா நம்ம நீக்கணும். ஏன்னா அந்த நிலையத்துலதான், காவல் நிலையத்துல அதிகாரிகள் மிக துச்சமாக புகார் கொடுக்குறவங்கள்ட்ட நடந்துக்கிறது, டேன்னு பேசுறது, அவனேன்னு பேசுறது, கை நீட்டுறது, இப்படி எல்லாம் அராஜக போக்கில் ஈடுபட்டு இருக்கிறாங்க என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது அவர்களின் உரிமை. யார் சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அடே அப்பா, எவ்வளவு உரிமை பற்றி அக்கறைப்படுறாரு பாருங்க. இப்ப என்னன்னு தெரியுதா? பின்னாடியில இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது லீமா ரோஸும் ஐயா செங்கோட்டையன் தான்
அப்படின்னு நம்ம சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. குதிரை பேரத்தை நடத்தி ஒவ்வொரு விக்கெட்டா நம்ம அதிமுகவில இருந்து கழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போய் உரிமை கிரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நல்ல நடவடிக்கை எடுக்க வேணும்னு சபாநாயகரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறாங்க எடப்பாடி தரப்பு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 180 கோடி போதைப் பொருள் பறிமுதல். சென்னையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. இப்படியே சோதனை பண்ணி பறிமுதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. என்னைக்கு தான் ஏன் முற்றிலுமா போதைப் பொருளை நீங்க தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு முக்கியமான செய்தி. 69% இடஒதுக்கீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. முதல்வர் தலைமையில் ஆலோசனை. இது ஆலோசனை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடிய பிரச்சனை இல்லை. ஏன்னா தமிழ்நாடு என்பது சமூக நீதி மண் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்திய அளவுல பேசப்படுது. இந்த 69% இடஒதுக்கீடை கொண்டு வர்றதுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கணும். அவங்க தான் முறையான சட்ட பாதுகாப்பை வழங்கி 69% இடஒதுக்கீடை நிலைநாட்டியதனால் அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அன்னைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி சொன்னது நமக்கு ஞாபகம் வருது. எனவே இந்த 69% இடஒதுக்கீடை இன்னும் மேலும் அரசு துறைகளில் அதிகப்படுத்த வேண்டும். தனியார் துறையிலும் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆவலாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. ஜூனில் 9.91 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தல். ஒவ்வொரு முறையும் தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு விட்டான் கர்நாடகாக்கான எதையும் மதிக்கிறது இல்ல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது இல்ல. நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறது இல்ல. காவிரி நதிநீர் மேலாண்மை அவங்களுடைய ஆலோசனைகளை மதிக்கிறது இல்ல. அவன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறான். நம்ம தனிநாடு மாதிரி செயல்படுறான். ஆனா தமிழ்நாடு தான் நாமெல்லாம் இந்தியர்கள், இந்த தேசத்திற்குள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன்லாம் அதை பத்தி எல்லாம் கவலையே படுறது இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எழுந்து நின்று காவிரி நீர் உரிமைக்காக மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழ்நாட்டு உரிமையை நாம் நிலைநாட்டுவதை தவிர வேற வழி இல்லை என்று கடந்த கால பாடங்கள் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. நாகை தஞ்சாவூர் சாலை மேம்பாலம் அமைக்க 1427 கோடி ஒப்புதல். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அதாவது சாலையை விரிவாக்கம் பண்ணி மேம்பாலம் எல்லாம் அமைச்சு மக்களுக்காக அக்கறைப்பட்டு இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நண்பர்களே, தஞ்சை டெல்டா பகுதியில கனிம வளங்கள் இருக்கின்றது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் அவங்களுக்கு. அதே தான் ஹைட்ரோ கார்பனை எடுத்து தடையில்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அதற்காகத்தான் இந்த சாலையை அகலப்படுத்துவது, 4 வழி சாலையை மாற்றுவது, மேம்பாலம் போடுறது, இதெல்லாம் நடக்குது. அதனால உலகளாவிய வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இந்தோ பசிபிக் இருப்பது அவசியம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியில நான் சொன்னேன். குவாட் கூட்டத்தில் ஜெய்சங்கர். இந்த குவாட் கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளங்களை பன்னாட்டு முதலாளிகளுக்கு கொண்டு போகணும். அதுவும் இந்திய பெருங்கடல் முக்கியமான ஒரு தளம். இராணுவ, அரசியல், பொருளாதாரம் சார்ந்த ஒரு தளம். அந்த இந்திய பெருங்கடலை யாருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிறது தான் கோட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வல்லரசாக, பொருளாதார, அரசியல், இராணுவ வல்லரசாக சீனா வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அவனுக்கு எப்படியாச்சும் செக் வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்தியாவை தனக்கான அடியாளா மாற்றுவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இந்தியா கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பேச்சு நிகழாண்டுக்குள் நிறைவு. இதேதான் அங்கேயும் கனடாவுக்கு போய் என்னென்னலாம் நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை இந்தியா நடத்தி இருக்கின்றது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. பிரதமர் பதவியில் 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் மோடி. 12 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்தாரு. அதனால பாஜக தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. நாங்க என்னடா பாவம் பண்ணோம், எங்களை இப்படி பொருளாதாரத்துல தள்ள விட்டுட்டீங்களா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. பிரதமருடன் கேரள முதல்வர் சதீசன் சந்திப்பு. கேரளா முதல்வர் நேற்று போய் சந்திச்சிருக்கிறாரு. கேரளாவுக்கான உதவியை கேட்டிருக்கிறாரு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் போய் சந்திக்க இருக்கின்றாரு. என்ன பேசி தமிழ்நாட்டு உரிமையை நிலைநாட்டிட்டு வர்றாருன்னு பார்ப்போம். மோடியை புகழும் பதிவை பகிர்ந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அப்ப என்னமோ இந்தியா பண்ண போறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. வங்கதேச பக்தர்கள் விரைந்து நாடு கடத்தல். மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து உத்தரவு. இப்பதான் நம்ம அதை சொன்னோம். இதே மாதிரி வங்கதேசத்துல குடியேறவங்களை பூரா, வங்கதேசத்துல இருந்து மேற்கு வங்கத்துல குடியேறவங்க பூரா வெளியேற்றணும்னு சொல்றாரு. இதே நம்ம சொன்னோம்னாக்க பாட்டாளி எதிரானது என்று இங்க உள்ள கம்யூனிஸ்டுகள் கொந்தளிக்கிறாங்க. இப்படியாக பல்வேறு செய்திகள் வந்திருக்குது. மத்திய அரசு மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோபம். கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் கண்டிச்சிருக்காரு. மத்திய அரசு, ஆளுகின்ற மத்திய அரசு போயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயா அப்படின்னு எல்லா மக்களும் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவரும் ஒரு கோபத்தை காட்டி இருக்கிறாரு. இப்படி பல்வேறு செய்திகள்
வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றது நம்ம பார்க்கலாம். ஆனால் நேரம் கருதி அடுத்த செய்தி அலசலில் சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜெயசீலன். நன்றி, வணக்கம்.